இதுக்கு ப்ரோ தொடர்றதா இல்லை இதோட நம்ம சேனலில் முடிச்சிடுவோமா, நம்ம சேனல் வீடியோ போட தேவையில்லையா, போடுவோமா ஒரு அப்டேட் தான். செகண்ட் பைக் ஃபஸ்ட் பைக் வந்து என்ன செகண்ட் பைக் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது 8-9 நாள் வந்து ஒரு லீவு மாதிரி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அந்த 9 நாள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களுக்கு ட்ராவல் பண்ணுற ஐடியா. அதாவது வந்து கேகாலில் பார்த்திங்கன்னா பின்ன வெளிநாட்டிலேருந்து வர்றது, வெளிநாட்டிலேருந்து வந்து டிரெக்டாக நமக்கு ஒரு 15 நாள் 20 நாள் ஒரு டே கொடுத்து அந்த ஊரில் அனுப்புவாங்க. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீரோண்டில் தாங்க இருக்கோம். ஸோ இந்த வீடியோ என்னத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும், நம்ம சேனலில் வந்து வீடியோ போட கிட்டத்தட்ட ஒரு 13-14 நாள் ஆகுது. ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து நம்ம பைக்கை வந்து சேல் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஆகுது. அந்த பைக்கை வந்து சேல் பண்ணதுக்கு இது ஒரு அப்டேட் உங்களுக்கு நம்ம பைக் ப்ரைஸ் சொல்லியிருப்பேன். கடைசா போட வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு பைக், அதாவது நம்ம இலங்கைக்கு வந்து ஒரு 19 பைக் கிட்ட வந்திருக்கு. அந்த பைக்கை ப்ரைஸ் நான் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்கு பார்த்துருங்க. அதுபோல் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட நம்ம சேனலுக்காக நிறைய கொஞ்சம் அப்டேட் கொடுத்துருக்கோம். அதாவது அப்டேட் என்னன்னா ஒரு மைக் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம், ஒரு சின்ன ஸ்டாண்ட் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட உங்களுக்கு எது இந்த வீடியோ நம்ம சேனலில் வந்து வீடியோ வந்து ரெகுலராக வரது இல்லை. வராதுக்கு முக்கியமான காரணம் வந்து என்னோட வேலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் சேனல் மட்டுமே இல்லை, இன்னும் 2-3 பேர் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்காது நம்ம பாட்டு அப்படி அப்படின்ட்டு. அந்த ஒரு காரணத்தால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் கிடைக்கிறது கொஞ்சம் நிறையவே கொஞ்சம் கஷ்டம். ஆனால் டைம் கிடைக்கிற டைம் எப்படியாவது வீடியோ எடுத்து போடுவேன். கிட்டத்தட்ட ஒரு 14 நாள் இப்போ எனக்கு கொஞ்சம் டைம் வந்துருக்கு. அது மாதிரி நிறைய நம்ம உறவுகளுக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்க. அனைத்து ரொம்ப தேங்க்ஸுங்க நிறைய. அதாவது நம்ம உங்களுக்கு ஒரு பெரிய அப்டேட் ஒன்று கொடுக்க போகிறேன். ஒரு பைக்கை எடுக்கிற ஒரு ஐடியா இல்லை, எடுக்கிறது எல்லாமே சரி, எல்லாமே ஓகே. கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாளைக்குள்ள அந்த பைக்கை வந்து நான் எடுத்துடுவேன். 100க்கு ஒரு 100% சொல்லலாம்னு நினைக்கிறேன். 90% எனக்கு தெரியல, பட் எப்படி வேறு போகிறது இல்லை. நான் இப்போ அதாவது நம்ம இலங்கைக்குள்ள அந்த பைக் இப்போ வாரதில்லை. ஸோ அதிலே ஒரு புது மாடல் தான் வந்துட்டு இருக்குது. அந்த பைக் கிட்டத்தட்ட ஜூஸில் எடுக்கிறதா இல்லை புது பைக் எடுக்கிறதா, புது பைக் எப்படி எடுக்கிறது, சான்சியல் குறைய நம்ம நாட்டுக்கு வந்து புது பைக் வாரது குறை வந்த பைக். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு செகண்ட் ஹேண்டில் தான் எடுப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பைக்கில் பேர் வந்து எனக்கு கேட்டிங்கன்னா அது பெரிய சர்ப்ரைஸாக இருக்கட்டும். ஒரு பைக்கில் பேர் நான் சொல்ல விரும்பலை. அதாவது இப்போ இந்த வீடியோ என்னதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து நிறைய அப்டேட் கொடுக்கலாம் அப்படிங்க. அதாவது நம்ம சேனலில் இதுக்கு ப்ரோ தொடர்றதா இல்லை இதோட நம்ம சேனலில் முடிச்சிடுவோமா, நம்ம சேனல் வீடியோ போட தேவையில்லையா, போடுவோமா ஒரு அப்டேட் தான். கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும், நான் வந்து ஒரு வருஷம் 1.5 வருஷமாக வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். அதாவது நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம என்எஸ்லாம் போட்டிருக்கேன். நிறைய இடங்களுக்கு ட்ராவல் போகிறதா இருக்கட்டும், நிறைய ட்ராவலில் பிரச்சனை, நிறைய போலீஸ் பிரச்சனை, அப்படியான பிரச்சனை நிறைய வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க. வீடியோ ரெகுலராக பார்க்க தெரியும். அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னது, நான் வந்து ஒரு ட்ராவல் வீடியோ போகிறதாஇருந்தாங்க நிச்சயமாக நமக்கு ஒரு வாகனம் ஒன்று வேணும், நமக்கு ஒரு பைக் ஒன்று வேணும். நம்ம வந்து முக்கியமாக நம்ம ட்ரீம் வந்து பைக் ட்ராவல் தான். கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும், பைக் ட்ராவல் வந்து இலங்கையில் வந்து 1-2 பேர் பண்ணுறாங்க. ஸோ பேர்கள் சொல்ல விரும்புகிறேன்னா, அதாவது வந்து 1-2 பேர் பண்ணுறாங்க. பட் அவங்க வீடியோலாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆள், அதாவது வந்து வெளிப்படையாக வந்து பொறாமையாக இருக்குங்க. ஸோ இப்படிலாம் பண்ணுறாங்க, நம்மளால் போக முடியல. நிச்சயமாக எனக்கு அந்த ட்ரீம் இருக்குது. அந்த ட்ரீமுக்கு நிறைய பேர் சப்போர்ட் கொடுக்குறீங்க. நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, அதை லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. லைக் பண்ணிங்க வீடியோ, அப்போ நம்ம வீடியோ நிறைய பேருக்கு சேர்ந்துட்டு இருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பைக் எடுத்ததுக்கப்புறம், அதாவது வந்து பைக்கை பேர் சொல்ல விருப்பம் என்னதுன்னா அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கணும்னுக்காக அந்த பேரை நான் வச்சுருக்கேன். ஒரு பெரிய டெலிவரி இல்லை, சின்ன டெலிவரி தான். நம்ம செகண்ட் பைக் ஃபஸ்ட் பைக் வந்து என்ன செகண்ட் பைக் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அது இப்போ உங்களுக்கு ஒரு 2-3 நாள் என்ன வந்து அப்டேட் கொடுத்துட்றேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பைக் எடுத்துக்கு வந்து நிறைய இடங்கள் ட்ராவல் பண்ணி நான் வச்சுருக்கேன். அதாவது நம்ம வந்து நீரோண்டில் இருக்கோம். நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 நாள் மாதத்தில் 8-9 நாள் வந்து ஒரு லீவு மாதிரி நமக்கு வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அந்த 9 நாள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களுக்கு ட்ராவல் பண்ணுற ஐடியா. அதாவது வந்து கேகாலில் பார்த்திங்கன்னா பின்னவலை, அதனால நிறைய ஃபாரஸ்ட் ஏரியா, அப்படி அந்த ஏரியாவில் நிறைய இருக்குது. அது நம்ம தமிழ் யூடியூபர் போகாத இடங்கள்லாம் நிறைய இருக்குது. ஸோ அந்த இடங்கள் எல்லாம் வந்து கவர் பண்ணி நான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்டேட். அதை பைக்கு ஃபஸ்ட் வீடியோ வந்து பைக் எடுக்கிற வீடியோ, ரெண்டாவது வந்து பைக்கில் வந்து மொழிபெற்று அதில் வந்து கொஞ்சம் பார்ட்ஸ் போய் ஆர்டர் பண்ணி வந்து அதில் நான் உங்களுக்கு இந்த இதில் காட்டல. இப்போ வந்து காட்டப்படுறது பார்த்தீங்கன்னா நம்ம மைக்கன் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது வந்து தெமோவில் நான் ஆர்டர் பண்ணேன். அது நமக்கு ஒரு 15 நாளைக்கு அந்த வீடியோ இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டு நம்ம சேனலில் பார்த்து 14 நாள் முதல் போட்ட வீடியோ, 14 நாளைக்கு முதல் போட்ட ஓடுறது இந்த வந்தது நேற்று வந்து இந்த வீதியில். அது வந்து 2025 8ஆம் மாதம் 24 வந்தது. நான் இன்றைக்கு தான் அந்த வீடியோ பிரிக்க போகிறேன். பிரித்து உங்களுக்கு முன்னுக்கே பிரிக்கணும்னா அதுக்காக நான் பார்சலை பிரிக்காமல் எதுவுமே பிரிக்க அப்படியே வச்சுருக்கேன். அந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்படியே ரிவ்யூ பண்ணுறேன். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பைக் எடுத்துக்கு நிறைய இலங்கையை சுற்றி எல்லாம் நம்ம போக போகிறது இல்லை. ஒவ்வொரு இடம், அதாவது வந்து கேகாலில் குருநாகல் அந்த அப்படியான இடங்களில் டூரிஸ்ட் ப்ளஸ் இருக்கும். அது வந்து யாழ்ப்பாணம் வந்து கடைசா தான் போவோம். நம்ம ஊர் மடங்களுக்கு, அதாவது
அம்பாறை மாவட்டத்து திருக்கோயில் நம்ம ஊர் சொந்த ஊர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஊரில் உங்களுக்கு கடைசா தாமரை நமக்கு தெரியாத இடங்களுக்கு போனால் தான் கொஞ்சம் தில்லாக இருக்கும். அதை வந்து நிறைய இடங்கள் வந்து நான் ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். நிறைய சிங்கள அதாவது தமிழ் யூடியூபர் வந்து போகாத இடங்கள் தான் நிறைய மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதாவது வந்து இப்போ நான் வந்து எடுத்துகிட்டு வந்த அதாவது ஆர்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்த பொருள் அப்படி இந்த வீடியோ ரிவ்யூ பண்ணிடுறேங்க. நிறைய பேர் இல்லாமல் பேசியிருக்கேன்னு நினைக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு நிறைய ட்ரீம் இருக்கும். எனக்கும் பைக் ட்ராவல் பண்ண நிறைய ட்ரீம் இருக்குது. ஸோ அந்த பைக் எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய அப்டேட் கொடுக்குறேன். அதை நம்ம தெமோவில் ஆர்டர் பண்ண மைக் என்ன, இந்த ப்ரைஸ் என்ன எல்லாத்தையும் பார்த்துருவோம். அந்த பாதத்தில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அந்த பாதத்தில் எடுத்து உங்களுக்கு இந்த பார்க்கும்போது ரெடி பண்ணிக்க அந்த பார்சல். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கேன் ஒயிட் எல்லாமே ஒயிட்டுன்றதால கொஞ்சம் விளங்க மாட்டேங்குது, சரியாக தெரியுது. இந்த இல்லை வந்து வெளிநாட்டிலேருந்து வர்றது. வெளிநாட்டிலேருந்து வந்து டிரெக்டாக நமக்கு ஒரு 15 நாள் 20 நாள் ஒரு டேட் கொடுத்தா அந்த ஹோட்டலில் அனுப்புவாங்க. ஸோ அதுலேருந்து எடுத்தது தான் ஒரு மைக்கை வந்து ஒரு நல்லது ஸ்டாண்ட் மாதிரி உள்ளது. உங்களுக்கு நான் ரிவ்யூ பண்ணி காட்டுறேன் இதில் எடுத்து. ஸோ எப்படி நான் பிரிக்கலைங்க, அப்படியே இருக்குது. வந்த பார்த்து அப்படியே இருக்குது. நான் பிரிக்கலை, வீடியோ முன்னுக்கு பிரிக்காது வச்சுக்கேன். அப்படி இந்த வீடியோவில் அப்படியே பிரிச்சுடுவேங்க. அப்படி என்னதான் இருக்குதுன்னு பார்த்துருவேன். என்ன நான் தான் ஆர்டர் பண்ணதே என்னதான் இருக்குதுல்ல, ஒரு மைக் ஒன்று இருக்க போது, ஸ்டாண்ட் இருக்க போது. இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட நம்ம இலங்கை நாட்டு காசுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6000 ரூபா 7000 ரூபா. அதாவது வந்து மைக்கு வந்து 7000 ரூபா. அதுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொஞ்சம் போகுது. அதாவது இந்த தெமோவில் ஆர்டர் பண்ணேன். நிச்சயமாக உங்களுக்கு ஃபோன் ஒன்று இருந்துச்சுன்னா தெமோவில் போய்ட்டு பாருங்கள், டிஸ்கவுண்ட் போகுது. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்ல ஒரு 10,000 ரூபாய்க்கு எடுத்துக்கிச்சுன்னா உங்களுக்கு 5000 ரூபா டிஸ்கவுண்ட் வர மாதிரி இருக்கும். ஒரு 20,000 ரூபாய்க்கு எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபா டிஸ்கவுண்ட் வந்து 10,000 ரூபாய் பில் வர மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே இருக்கும். அது நம்ம தெமோவில் போய்ட்டு பார்த்துக்கோங்க. அது நிறைய உங்களுக்கு விரும்பினது வந்து 15 எனக்கு வந்து தெமோன்றது பார்த்தீங்கன்னா நம்பிக்கை இல்லை. ஸோ நம்ம வெளிநாட்டில் அதாவது கார்டு பே பண்ணுறோம், பொருள் வருமா வராதா, எனக்கு வந்து ஃப்ரீ டெலிவரி தான் கொடுத்தாங்க. எப்படி எனக்கு வந்து சேர்ந்துச்சு பார்ப்போம். இல்லை அப்படி என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். உங்களுக்கு முன்னுக்கே பிரிக்கிறேன். அதாவது நமக்கு இந்த ப்ளஸ் தெரியல, இல்லாட்ட ஒரு சின்ன டேபிளில் வந்து பிரிச்சுக்குவேன். ப்ளஸ் தெரியல, பார்சலை பிரிச்சுட்டு பார்ப்போம் எப்படி என்ன இருக்குன்னு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மைக் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டாண்ட் வந்து 2 நாங்கிறது நான் ஆர்டர் பண்ணேன். கிட்டத்தட்ட நான் ரொம்ப நாள் வெயிட்டிங்கில் இருந்தேன். ஒரு 15 நாள் இதுக்காகவே நான் வீடியோ போடாமல் இருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் இதை பிரிச்சிடுவோம். ஸோ இது இருக்கட்டுங்க, கீழே வச்சு இதை மட்டும் பிரித்து பார்ப்போம். இது மைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி, நான் வந்து கொமெண்ட்லாம் பார்த்தேன்னா குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. அதுக்காக மைக்கை நான் நினைச்சேன். பாருங்கள் ஃபுல்லாக எல்லாமே ஃபுல் சீட் பேக்கிங் இருக்குன்னா எதுவுமே பிரிக்கலை. மைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக் தான் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, சின்ன மைக். அதாவது வந்து நம்ம யூஸ் பண்ணுற மைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன 3 பட்டமாக இருக்கும். அந்த மைக்கில் அந்த K593 அப்படி அதெல்லாம் இல்லை. இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. பட் கொமெண்ட் நல்லா இருந்ததுக்காக இந்த மைக்கை நான் எடுத்தேன். பிரித்து பார்த்துக்க முடியும் என்ன இருக்குன்னு. இதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் இந்த மைக்கை வந்து வீடியோ ஒன்று காய்ச்சி போடுறேன். அப்புறம் உங்களுக்கு இது தெளிவாக இருக்கும் இதில் குவாலிட்டி அப்படின்னு சொல்லி. நிறைய மைக் கிட்டத்தட்ட யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மைக் எனக்கு செட் ஆகிற மாதிரி இல்லை. அதாவது ஒரேடியாக ஒரு காசு கொடுத்து மைக்கில் எடுத்துகிட்டு வந்ததுக்காக தான் இந்த மைக் எடுத்தேன். இனிமேல் நம்ம பைக்கில் அந்த பைக்கில் எடுக்கிற வீடியோலாம் இந்த மைக்கில் தான் வரும். ஸோ உங்களுக்கு தெரியுதான்னு தெரியலங்க, கொஞ்சம் அப்படிங்க. சரி, அப்போ கொஞ்சம் கேமரா முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். இந்த சின்ன துண்டு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை வந்து இதில் உரண்டி அப்படி இப்படி இதில் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படி இதெல்லாம் கொடுக்குறவங்க. நான் வந்து பேக்ரவுண்டில் யூஸ் பண்ணுற ஒயிட் லைட்டுன்ற எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட மைக் எல்லாத்துக்கும் வாட்ஸ்னு கேபிள் ஒன்று கொடுத்துருவாங்க. இதுக்கப்புறம் கேபிள் வந்து நார்மல் தான், நம்ம நார்மல் ஐஃபோன் கேபிள் தான், நார்மல் கேபிள் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதாவது நம்ம டைரெக்டான பொருளை இதாங்க. கிட்டத்தட்ட மஞ்சள் கலர் பல்ப் பத்துற மாதிரி விட்டுருக்கு. ஸோ மைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதாங்க நம்ம மைக். உங்களுக்கு இதை பார்க்கும்போது தெரியும் நினைக்கிறேன்டா. இந்த இதாங்க பாருங்கள் மைக். கிட்டத்தட்ட இது வந்து நம்ம நாட்டு காசுக்கு வந்து அதாவது இலங்கை காசுக்கு வந்து கிட்டத்தட்ட 8000 9000 ரூபாய்க்குள்ள போகுது. நான் தெமோவில் எடுத்து 5000 ரூபாய்க்கு நமக்கு டிஸ்கவுண்ட் போட்டு தான் எடுத்தேன். அதில் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிற குவாலிட்டியை நான் எப்படி இருக்க போகணுன்னு தெரியல. நான் எல்லாத்தையும் உங்களுக்கு செக் பண்ணி பார்த்து ஒரு வீடியோ இதை போட்டுறேன். பட் இன்னொன்று எடுத்தாங்க. ஸோ இது பேருக்கு நான் அதுக்கப்புறம் வீடியோ உங்களுக்கு போடுறேன். இது ரெண்டும் ஓகே, எனக்கு சூட்டபுளாக இருந்துச்சுன்னா நிறைய மைக் எனக்கு கொமெண்ட்லேயே நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க மைக் சரியில்லை, அது சரியில்லை, தெளிவாக பேச அப்படி இப்படி நிறைய பேர் திட்டிருக்காங்க. அதுக்காக இந்த மைக் எடுக்கலாம். பட் எனக்கு ஒரு மைக் உண்மையில் வேணும். உங்களுக்கு தெரியும், நம்ம வீடியோ வந்து
இந்த இப்போ நான் போடுற வீடியோ கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு குவாலிட்டி இல்லாமல் தான் இருக்கும். அதுக்காக நான் அது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுத்தேன். இது வந்து உங்களுக்கு ஸ்டாண்ட் மாதிரி வந்து. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நான் செட் பண்ணி எடுத்துட்டேங்க. இதில் வந்து இதே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் நான் வந்து வீடியோ எடுக்க போகிறேன். அது வந்து உங்களுக்கு வந்து நான் ஃபோன் வந்து செட் பண்ணி காட்டுறேன். ஸோ இருங்க அப்படி இருங்க. ஸோ நான் இந்த ஃபோன் ஒன்று எடுத்துட்டேன். உங்களுக்கு இந்த ஃபோன் எடுக்கும்போது தெரியும். இந்த ஸ்டாண்ட் வந்து அவ்வளோ இல்லை, இந்த ஒரு 2000 ரூபா 1500 தான் வருது. உங்களுக்கு டிஸ்கவுண்ட்லாம் கழிச்சு அவ்வளோ ஒரு ப்ரைஸ் இல்லை. நம்ம வந்து இதில் ஜூஸ் பண்ணுறதா இருந்தால் ஸோ இப்படி இருந்து ஜூஸ் பண்ணிக்கலாம். அதாவது வந்து பெக் கேமரா எடுக்க போகிறோம். இந்த பெக் கேமரா போல விளங்குற மாதிரி இருக்கணும், கையை விளங்கணும், கொஞ்சம் நல்லா கிளியராக உங்களுக்கு இந்த பக்கம் பார்க்கும்போது தெரியுது. அப்படியே ஒரு ஸ்மார்ட்டாக இருக்குது பாருங்க. எவ்வளோ கவர் நல்லா இருக்குது. பட் நம்ம விலை கூட வாங்குறத விட இப்போதைக்கு நமக்கு இதுகளை கொஞ்சம் போதுமென்னு நினைக்கிறேன்னா உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இதில் வடிவாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ நம்ம இதாவது கொழும்பில் வந்து நம்ம கொழும்பு பெட்டா அப்படி கண்டா பண்ணுவாங்கன்னா செம ப்ரைஸ் 2500 3000 ஒன்லைன் சும்மா சேஞ்ச் பண்ணி பார்த்தது அவ்வளோ வருது. நான் இது வந்து தெமோவில் எடுத்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 1200 1100 அவ்வளோக்குலாம் வரும். டெலிவரி எல்லாம் சேர்த்தனா அதை வந்து பில் பண்ணாதால் எனக்கு கொஞ்சம் குறைய வந்துருந்துச்சு. ஓகே சரிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துடுங்க. இந்த மைக்கை வந்து செக் பண்ணி பார்க்குறது ஃபுல்லாக எல்லாம் ஒன்றில் இருக்குது. நீங்கள் இருங்க அப்படியே வந்து இன்னும் ப்ளக் பண்ணி வச்சு பார்ப்போம். இப்படி கனெக்ட் பண்ணிடுறது. ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும். நான் இப்போ வந்து கனெக்டில் இருக்குது. அதாவது இந்த மைக் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தேன். உங்களுக்கு தெரியும் நிறைய பைக் யூஸ் பண்ணி. ஸோ அந்த மைக் வந்து நிறைய பிரச்சனை வந்து இப்போ கடைசியாக ஒரு லாஸ்ட்டாக ஒரு மைக் வந்து யூஸ் பண்ணி நமக்கு நிச்சயமாக வந்து ஒரு மைக் ஒன்று தேவைங்க. இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண ஒரு மைக் நான் ரொம்ப கஷ்டப்படுறேங்க. அது வந்து உங்களுக்கு டிஜே மைக்கில் வந்து 50,000 ரூபாய் 45,000 ரூபா அப்படி போகுது. நான் இப்போ வந்து அதாவது அதை 10,000 ரூபாய்க்கு உள்ள மைக்கை வந்து டிஸ்கவுண்ட்லாம் கிடச்சி நம்ம ஒரு 5,000 ரூபா வந்துச்சு. ஸோ இதில் வாய்ஸை பார்ப்போங்க எப்படி இருக்கேன். நானும் இப்போ தான் இந்த ஃபஸ்ட் வியூஸ் அதாவது இதில் வாய்ஸை பார்க்க போகிறேன். சரிங்க அப்படி வாங்க இதில் நம்ம வீடியோ முடிக்கிறேன். அப்படி இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம வந்து பைக் எடுத்துக்கு நிறைய ட்ராவல் வீடியோ இருக்குதுங்க. நிறைய ட்ராவல் வீடியோ. அதாவது நம்ம ஜப்பான் பைக்கில் ரொம்ப பார்த்தேங்க. பட் நமக்கு ஜப்பான் பைக் எடுக்க முடியல, அவ்வளோ கவலையாக போயிட்டேன். என்ன சொன்னால் ஜப்பான் பைக் எடுக்கிறதுக்கு வந்து பெட்ரோல் பார்க்கணும், நம்ம ட்ராவல் பண்ணுற இடங்களை பார்க்கணும். நம்ம இப்போ சின்ன வளர்ந்து வந்துட்டு இருக்கோம். ஸோ அதால் வந்து ட்ராவல் பண்ணுறது வந்து நமக்கு நிறைய கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குற காரணத்தால் ட்ராவல் எல்லாமே நமக்கு பெட்ரோல் அப்படி எல்லாம் செட் ஆகிற மாதிரி தான் எடுத்திருக்கேன். அதை எடுக்க போகிறேன். சரிங்க அப்படின்னு வீடியோ முடிக்கிறேன். அடுத்த வீடியோ சந்திப்போம். அடுத்த ஒரு பைக்கோட சந்திப்போம். அப்படி முடிக்கிறேன். அதான் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்போர்ட் கொடுத்துருங்க. பாய் பாய், see you.